வாட்ஸ்அப் guys, வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். ஹாலிவுட் பேர் போனதே இந்த ஹாரர் மூவிஸுக்கு தாங்க. அண்ட் அந்த ஹாரர் மூவிஸை ரியல் லைஃப் ஸ்டோரிஸும் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அந்த மாதிரி ஒரு சில படங்களை நான் வந்து இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். உண்மையாலுமே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் நானே பார்த்த அப்புறம் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த படம்லாம் உண்மையாலுமே வந்து ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்களா அப்படின்றது. ஸோ அப்படி என்னென்ன படங்கள் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி த கான்ஜூரிங் 2013. ஆக்சுவலாக ஜேம்ஸ் வான் இதை ட்ரூ ஈவெண்ட்னே கன்ஃபார்ம் பண்ணியே அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்பயே ப்ரொமோஷன் அப்பயே சொல்லிட்டாரு. அண்ட் வந்து இந்த படம் பேசிக்காக எதை பற்றினா, எட் அண்ட் லொரென்ற 2 ரிச்சுவலிஸ்ட் வந்து இருக்காங்க. அவங்க வந்து பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேய் ஓட்டுறது, இந்த சயின்டிஃபிக்கலாக வந்து அந்த அமானுஷ்யங்கள் கிட்ட பேசுகிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஸோ இந்த மாதிரி இவங்களோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி இவங்களோட ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை வந்து ஒரு ஒன்லைனராக எடுத்து அதை தான் இந்த கான்ஜூரிங்காக வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. உண்மையாலுமே இந்த சம்பவங்கள் வந்து நடந்ததாக வந்து அந்த படத்தோட எண்ட் கிரெடிட்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் அண்ட் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான துன்பங்கள்லாம் அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்றத. அண்டு எனக்கு இருக்கிற ஒரே டவுட் என்னென்னா, இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் ஒரு ஐலாண்டில் தான் போய் செட்டில் ஆவாங்களா, இல்லைனா தனித்து விடப்பட்ட இடங்களில் தான் போய் இருப்பாங்களான்ட்டு எனக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. ஏன்னா எல்லா பேய் படத்துலேயும் தனியாக இருக்கிற இடத்துல தான் வந்து பேய் வந்து வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டே இவங்க போய் தனியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் காமெடியே. அண்ட் அந்த விஷயத்த வந்து மாற்றுற விதமாக த ஆனபெல் 2014 ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா, நம்ம ஆனபெல் வாலிஸ் நடித்த படம். ஆக்சுவலாக அந்த படமும் ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. அண்ட் வந்து அந்த படம் முழுசாக ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கலைங்க. ஆக்சுவலாக அந்த எட் அண்ட் லோரன் இருக்காங்க இல்லையா, பேரனாமியல் ஆக்டிவிட்டிஸ்ட், அண்ட் அவங்க வந்து இந்த அனபெல் டால் இருக்கு இல்லையா, அந்த அனபெல் டால் வந்து உண்மையாலுமே அந்த பேய்கள்லாம் வந்து அந்த டாலில் இருக்குது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம்டாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட மியூசியம்லேயும் இனி ஸ்டில் அந்த அனபெல் டால் வந்து இருக்குது. அண்ட் அந்த அனபெல் டால் வந்து நார்மலாக பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன, ரியல் லைஃப்பில் பார்க்கக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருக்குது. பட் ஆனால் படத்தில் அதை பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே ஜேம்ஸ் வானை வந்து பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு எப்படி பண்ணால் அந்த மக்கள் வந்து பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த டெம்ப்ட் வந்து இருக்கணும் அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சு அடிக்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேரக்டர்ஸ் இன் ஹாரர் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பேர் போனவராக இருக்காருங்க. அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து அந்த அனபெல் டால் மட்டும்தான் ரியலே தவிர, அதில் இருக்கிற அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ஒரு கற்பனை கதை தான். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, அப்பார்ட்மெண்ட்லலாம் பேய் வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த படம் வந்து என்னென்னா த ஆம்டிவில் ஹாரர். நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, ரொம்ப பழைய படம். ஆக்சுவலாக எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனிச்சுன்னா 1979 அண்ட் 2005, இந்த 2 வருஷத்துலேயும் ரிலீஸ் ஆனிச்சு. பேசிக்காக இந்த படத்தோட அவுட்லைன் என்னென்னா, ஒரு நியூயார்க்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்து அந்த ஒரு ஆம்டிவில்லுன்ற ஒரு இடத்துல போவாங்க. அண்ட் அந்த ஆம்டிவில்லில் ஆல்ரெடி ஒரு மர்டர் நடந்து அங்கே வந்து ஒரு பேய் வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் பேசிக் அவுட்லைன். அண்ட் நம்ம வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இந்த படம் வந்து உண்மைன்றாங்க, சில பேர் பொய்ன்றாங்க. அண்ட் அது என்னன்றதை இனி கிளியராக வந்து யாருமே சொல்லலை. பட் ஆனால் இந்த படத்தை எடுத்த டேரக்டர்ஸ் வந்து உண்மையாலுமே இந்த படம் வந்து உண்மை சம்பவங்களை தழுவி தான் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து அடுத்த படம் வந்து த கான்ஜரிங் 2. இந்த படம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்ஜரிங் 2 அண்ட் 3 ரெண்டுத்தையுமே நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். த டெவில் மேட் மீ டூ இட்டும் கான்ஜரிங் 2வும் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கப்பட்ட படம் தான். அதுவும் பேசிக்காக எட் அண்ட் லொரென் அவங்களோட லைஃப் ஸ்டோரியில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பிஞ்ச், அதை வந்து ஒரு ஸ்டோரி லைனாக எடுத்து அதை வந்து எக்ஸாகரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 மூவிஸும் 20% உண்மை அண்ட் 80% வந்து இவங்களோட ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸோசிசம் ஆஃப் எமிலி ரோஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும். 2005 ரிலீஸ் ஆன படம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த படம் ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்சபிளுங்க. நான் இப்போ பார்த்தா கூட அந்த பழைய படம் மாதிரி ஒரு ஃபீலே வராது. அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. நீங்கள் அந்த படம் வந்து 2005 எடுத்தாங்களா, இப்போ பாருங்கள், இனி கூட அந்த பயம், அந்த எலிமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். பேசிக்காக அதனோட அவுட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்மன் கேர்ள் வந்து ஒரு பேய் வந்து உள்ளார பூந்திருக்கா இல்லையா அப்படின்றத ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இது உண்மையாலுமே ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி
ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ஹாரர் ஜானரில் சேராது. ஒரு கோர்ட் ரூம் ட்ராமான்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஹாரர் எலிமெண்ட்ஸ் உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க எடுத்த ஸ்டோரி லைன்லேருந்து எங்கேயுமே வந்து மிஸ்ஸே ஆக மாட்டாங்க. உண்மையாலுமே அதுதான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயோட சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். அண்ட் இந்த படங்கள் மாதிரி வேறு என்னென்ன படங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு எதனா மிஸ் பண்ணியிருந்தனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக த எக்ஸோர்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ் படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் யா காய்ஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராவது இருந்தாங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Yeah. Janet, what about Janet? When it comes from your area, Janet, do you feel anything in your throat? No. You just don't feel anything? Now, I'm looking at Janet. No spicy here. And the voice comes to her, but her mouth doesn't move or nothing moves. Line up.